அந்த அம்மாவால் நடக்கவே முடியலை. இடுப்பு வலி, தாங்க முடியாத இடுப்பு வலி. இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு அவர்களுடைய உறவினர்களெல்லாம் கைத்தாங்கலாக அந்த அம்மையாரை கூட்டு கொண்டு வந்து இந்த மகானை தரிசிக்க வைக்கிறார்கள். ஒரு பௌர்ணமி கிடக்கிறது, 2 பௌர்ணமி கிடக்கிறது, 3வது பௌர்ணமி பூஜைக்கும் வருகிறார்கள். பயபக்தியுடன் வந்து மகானை வழிபட்ட காரணத்தினால் அந்த 3வது பௌர்ணமியிலிருந்து அவர்களால் இயல்பாகவே நடக்க முடிந்தது. ஒருத்தருடைய பாரம்பரிய சொத்து அவருக்கு ரொம்ப நாளாக வரவே இல்லை கையில். என்ன பண்ணுறதுன்னு தெரியலாத போது சுவாமி கிட்ட வந்து சொல்வார், சுவாமி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது, தாங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம், இந்த விஷயம் நல்லபடியாக சுமூகமாக முடியும் அப்படின்னு சுவாமிகள் சூட்சமாக ஆசீர்வதித்திருக்கிறார். உடனே அந்த கஷ்டமும் தீங்கியிருக்கிறது. பல பல அற்புதங்களை செய்து கொண்டு வந்து இன்றைக்கும் திண்டுக்கல்ல இருந்து அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த அற்புதமான மகான் யார் அப்படின்னால் நடை சித்தர் அப்படிங்கிற இந்த மகானுடைய பெயர். நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னால் அந்த நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த நடை சித்தர் அப்படிங்கிற இந்த பிரம்மஸ்ரீ பாலானந்த சுவாமிகள் அப்படிங்கிற இந்த மகானை தான் நாம் பற்றி கொள்ள வேண்டும். இந்த மகானை பற்றி நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. இன்றைக்கி அவரோட அருள்கடாட்சத்தால் இன்றைக்கி அவரை பற்றி தியானிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அன்னை கலைவாணி கொடுத்திருக்காள் அப்படிங்கிறதுக்கு அவளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அப்பா பைத்தியம் சுவாமிகளும் இவரும் கிட்டத்தட்ட உருவத்தில் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத ஒருத்தர் உணர்ந்திருக்கார். இந்த சுவாமிகள் ரொம்பவும் அற்புதமாக சந்தோஷமாகவே எப்பவும் புலகாங்கிதம் அடையும் விதமாகவே பக்தர்கள் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்க காரணத்தினால இவரை பார்த்தா யாருக்குமே இவர் ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு தோணவே தோணாது. எப்படியோ ரொம்ப அரிதான விஷயமாக இவருடைய புகைப்படம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கு. ஒரு மகான் வந்து நம்மிடையே இருக்கும் பொழுது அவருடைய ஆற்றலை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவர் ஒரு சித்தர் என்றால் அந்த தன்மையை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த மகானுடைய அருள்கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னால் நாம் பரிபூர்ண சரணாகதி அடைய வேண்டும். இந்த நடை சித்தராகப்பட்ட பிரம்மஸ்ரீ பாலானந்த சுவாமிகள் வந்து எப்பவும் வந்து சிரித்த ஒரு புன்முறுவலுடனே எப்பவுமே இருப்பார். சுவாமிகள் வேகமாக நடந்து கொண்டே இருப்பார். இயற்கை எப்படி என்ன இதுவாக இருந்தாலும், அது இயற்கை சீற்றமாக இருந்தாலும் சரி, வெயில் பொழந்து கட்டினாலும் சரி, ரொம்ப வறட்சியான நிலை இருந்தாலும் சரி, மழை புயல் எது அடித்தாலும் சரி, இந்த மகான் நடந்து கொண்டே தான் இருப்பார். அதன் காரணமாக காலெல்லாம் செருப்பு எதுவும் போட மாட்டார். இதற்கு வந்து அதனாலே நடை சித்தர் அப்படிங்கிற பெயர் வந்தது. எந்த பகுதியில் சுவாமி வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னால் ஒட்டன்சத்திரம்காரர்கள் எல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னால் இந்த சுவாமி ஒட்டன்சத்திரத்தில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார்கள். சில பேர் வந்து திண்டுக்கல்ல தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனால் சில பக்தர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, இல்லை பழனியில் குழந்தை வேலப்பர் ஆலயம், அந்த பழனி திண்டுக்கல் சாலையில் அங்கே இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் ஆலயத்துக்கு முன்னாடி அங்கே தான் நாங்கள் சுவாமிகளை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த திண்டுக்கல் அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரமே, திண்டுக்கல் பழனி அம்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த போகநாதருடைய உள்கடாட்சம் பெற்ற இந்த அற்புதமான க்ஷேத்திரத்தில் பல அற்புதமான மகான்கள் ஜீவ ஒடுக்கத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னால் கசவனம்பட்டி ஸ்ரீ ஜோதிமௌன நிர்வாண சுவாமிகள் அப்படிங்கிற மகான் இன்றைக்கும் அவரோட சமாதியிலிருந்து யார் வேண்டிக் கொண்டாலும் அவர்களுக்கு நல்லது செய்வதற்காக இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ரொம்பவும் அற்புதமான மகான் கசவனம்பட்டி ஜோதிமௌன நிர்வாண சுவாமிகள். ஒட்டன்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வேண்டின்றோம் அப்படின்னு சொன்னால் அங்கே புஷ்பம் தானாக விழும், எல்லா விதமான அனுகிரகங்களும் நடக்கும். ஜீவசமாதியான 2வது நாள்லேயே அவர் பக்கத்தில் நடந்து போய் கொண்டிருந்தார் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கார். எவ்வளவோ அற்புதங்கள் செய்த ராமசாமி சித்தர் வாழ்ந்த பிரதேசம் தான் ஒட்டன்சத்திரம். அதனால் அதே மாதிரி பழனியில் குழந்தை வேலப்பர் ஆலயம் அது பக்கத்தில் தான் இந்த மகான் இருந்திருக்கார் அப்படின்னா நமக்கு அப்போ தான் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி அப்படிங்கிற அற்புதமான மகான் வாழ்ந்திருக்கார். ஈஸ்வர பட்டா அப்படிங்கிற மகான் வாழ்ந்திருக்கார். போகநாதர் வாழ்ந்திருக்கார். இதெல்லாம் வந்து திண்டுக்கல்ங்கிறது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் புரிய வருது. அது போலவே சாக்கடை சித்தர் அப்படிங்கிற மகானும் திண்டுக்கல் அப்படின்னு சொன்னோம், பழனி அப்படின்னு சொன்னோம்னாலே இத்தனை மகான்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரதேசம். இந்த அற்புதமான க்ஷேத்திரம் தான் பத்மகிரி அப்படிங்கிற இந்த திண்டுக்கல் பிரதேசம். அதில் இந்த நடை சித்தர் வாழ்ந்திருக்கார். இந்த நடை சித்தர் வந்து யாருக்காவது தீயப்பழக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரோட பார்வையால் பார்த்தாருன்னு சொன்னாலே அந்த தீயப்பழக்கங்கள் எல்லாம் போய்விடுமாம். திண்டுக்கல்லில் MVM நகர், ஆரம் காலனி போன்ற இடங்கள்லாம் எப்பொழுதும் இருந்ததாக தான் திண்டுக்கல் வாசிகள் சொல்கிறார்கள். மற்றபடி நம்ம சொன்ன மாதிரி அவர்கள் வந்து இந்தந்த பகுதியில் தான் எங்களுடைய ஊரில் தான் சுவாமி பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னால், ஆனால் உண்மை என்னென்னா இது எல்லா பகுதியிலும் சுவாமிகள் ஒரே நேரத்தில் தான் இருந்தார் அப்படிங்கிறது தான் சத்தியம். எவ்வளவோ மகான்கள் நம்ம பார்த்துருக்கோம். பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் ஒரே நேரத்தில் எவ்வளோ இடத்துல இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரே இடத்துல எவ்வளோ கும்பாபிஷேகத்தை கொடகநல்லூர் சுந்தரராம சுவாமிகள் ஒரே நேரத்திலிருந்து ஆசீர்வதித்தார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஷிரடி சாய்பாபாவும் 4-5 இடத்துல ஒரே க்ஷணத்தில் காட்சியில் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது மகான்களுக்கு இது ஒன்றும் பெரிதான விஷயமே அல்ல. இந்த மகானுடைய ஜீவசமாதியில் வந்து தரிசனம் செய்து, அதாவது 40 நாள் மண்டல பூஜை முடிஞ்சிடுறது, அதுக்கு முன்னால் அந்த சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு யாரோ ஒரு அம்மாவுக்கு நல்லபடியாக கேள்விப்படுறார்கள். ஆனால் மகானை பார்க்க முடியலை.
அப்படி பார்க்க முடியாமல் போனாலும் அந்த சமாதியில் வந்து முழு நம்பிக்கையுடன் 3 மாத காலங்கள் பௌர்ணமியில் வந்து வழிபட்டு என்னாச்சு அப்படின்னால் அந்த அம்மாவுடைய அந்த இடுப்பு வலி குணமாகி இயல்பாகவே நடக்க முடிந்தது. அது இந்த மகான் செய்த ஒரு ரொம்ப பெரிய அற்புதம். இந்த மகானுக்கு எல்லாவித மதத்தை சேர்ந்தவர்களும் பக்தர்களாகவே இருந்திருக்கார்கள். இந்த மகானிடம் அனைவருமே பற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது. வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு அன்பர் ஒருத்தர் இந்த மகானை வந்து பார்க்கும்பொழுது அவர் அந்த திண்டுக்கல்லிருந்து ஒட்டன்சாத்திரம் போகக்கூடிய சாலையில் ஒரு தேநீர் கடையில் அவர் தேநீர் அடைந்து கொண்டிருக்கார். அப்போது இந்த மகானை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. சரி, இந்த மகானுக்கும் அவர் தேநீர் வாங்கி கொடுக்குறார், ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறார், அவருக்கு முடிஞ்ச அந்த பலகாரங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த மகானுக்கு ஒரு சமர்ப்பணமாக வைக்கிறார். இதெல்லாம் வாங்கி கொடுத்துடுறார். வாங்கி கொடுத்தோன்னா அவருடன் சேர்ந்து வந்த மற்ற அன்பர்கள் அதே அந்த வண்டியில் வந்திருப்பார்கள் இல்லையா, அவங்களாம் என்ன சொல்கிறார்கள்னா, இந்த சுவாமி வந்து ரொம்ப கிழிசலான கந்தலான ஆடை அணிந்து கொண்டிருக்கார் இல்லையா, இது வேண்டாம், இதை எடுத்துட்டு சுவாமிக்கு நம்ம புதுசாக ஒரு வெள்ளை வஸ்திரம் சமர்ப்பணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த வேற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை வருது. சரி, இந்த மகான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னால், இவருக்கு புதுதாக ஆடை யாராவது கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அந்த பழைய ஆடை கந்தலாகி விட்டது அப்படின்னு அவர் முடிவு பண்ண பிறகுதான் அந்த புதிய ஆடையை அவர் தொடுவாராம். இல்லைனா மறுபடியும் அந்த பழைய ஆடைக்கே மாறிவிடுவார். இந்த மகானுடைய இயல்பு அது. இந்த மகான் என்ன பண்ணுறாருன்னா, சரி, அந்த பக்தரும் வந்து அந்த வெள்ளை ஆடையை வந்து இவருக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு அந்த காரில் அவங்க வந்தவங்க அந்த ஓட்டுநரும் சரி அவர்களும் வந்து எல்லாரும் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர்களெல்லாம் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள் அவர்கள் செல்ல வேண்டிய பொள்ளாச்சிக்கு. இப்போது இவர்கள் போகும்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் இங்கேருந்து கிளம்பி போயிருப்பார்கள். திடீர்னு பார்த்தா போகிற வழியில் அந்த குழந்தை வேலப்பர் ஆலயத்துக்கிட்டக்க பார்த்தா இந்த மகான் வந்து மறுபடியும் உட்கார்ந்து கொண்டிருக்காராம். எந்த ஆடையிலன்னு பார்த்தோன்னா அந்த கந்தல் ஆடையிலேயே மறுபடியும் உட்கார்ந்து கொண்டிருக்காராம். எப்படி இவ்வளவு வேகமாக ஒரு மகானால் எப்படி நடக்க முடியும்? சாத்தியமே இல்லை. அப்பொழுதுதான் இந்த மகான் மனோவேகத்திலேயே செல்வார். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சாருன்னா ஒரு க்ஷணத்திலே இந்த மகானால் போக முடிந்தது அப்படிங்கிறது இவங்களுக்கெல்லாம் புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இதே பக்தர்கள் கூட்டம் வந்து அவர்களுக்கு ஒரு சொத்து பிரச்சனை அது தீராமலே இருந்தது. இந்த மகானை வந்து தரிசனம் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த சொத்து பிரச்சனை தீர்ந்து விட்டது. அதற்கு பிறகு இந்த மகானும் ஜீவசமாதி அடைந்து விடுறார். அதனால் இந்த மகான் நேரில் பார்த்து நன்றி சொல்ல முடியாவிட்டாலும் அவருடைய ஜீவசமாதிக்கு வந்து நன்றி சொல்லியிருக்கார்கள். அப்படின்னால் இந்த மகான் நிறைய விஷயத்தில் நம்ம பார்க்குறோன்னா ஒரு அற்புதம் செய்து விடுவார் யாருடைய வாழ்க்கையில். பண்ணிச்சுன்னு சொன்னால் அடுத்த க்ஷணமே அவர் வந்து அங்கேருந்து அவங்களோட கண்ணிலேருந்து வரைஞ்சு போயிடுறார். அப்படிங்கிறது நம்மளால் பெரும்பாலாக புரிஞ்சு கொள்ள முடியாது. சுவாமிகள் வந்து யார் அவரை பார்த்தாலும் அவங்க அப்படியே மெய் மறந்து போய் பேராந்த நிலையை அனுபவித்து விடுகிறார்கள். அதனால் அவர் புகைப்படம் எடுக்கணும் அப்படிங்கிறது யாருக்கும் தோணலை. அந்த பிரஜையே யாருக்கும் வரவில்லை. சரி, அந்த மாதிரி ஒரு ஆசை தான் வரலைன்னா என்ன, அந்த சுவாமிகள் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார். அவர் என்ன பண்ணுறார், எப்படியோ மகான் கிட்டக்கு அனுமதி கேட்கிறார். மகானும் இசைவு தெரிவிக்க அவரும் புகைப்படம் எடுக்க ஒத்துண்டுறார். சரி, அந்த மகானை புகைப்படம் எடுத்து அந்த பக்தருக்கு என்ன தோன்றியதோ என்னவோ, சேலத்தில் இருக்கக்கூடிய 380 ஆண்டு காலங்கள் வாழ்ந்த அப்பா பைத்தியம் சூரமங்கலம் அப்படிங்கிற அற்புதமான அந்த க்ஷேத்திரம் இருக்குது. ரயில் நிலையத்திலிருந்து ரொம்ப மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அற்புதமான சித்தர் சமாதி தான் சேலத்தில் இருக்கக்கூடிய அப்பா பைத்தியம் சுவாமிகளோட ஜீவசமாதி. அந்த அப்பா பைத்தியம் சுவாமிகளோட ஜீவசமாதியில் எப்படி எந்த மகான் வீட்டில் இருக்காரோ அவர் யாருன்னா அழுக்கு சுவாமிகளுடைய சிஷ்யர். அவர் சேலம் அப்பா பைத்தியம் சுவாமிகள். இங்கே சென்னையில் அவர் வந்தபொழுது தான் அவரோட ஹாஸ்பிட்டலில் இந்த போன் டேட்டிங்கிற முறை செய்து கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பக்கத்தில் இந்த மகானுடைய வயது ஆகிவிட்டது அப்படிங்கிறது அவளால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த மகானும் இந்த மகானும் பார்ப்பதற்கு ஒரு போலவே தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த பக்தருடைய கூற்று. அதை வந்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சமூக வலைதளத்தில் எல்லாத்துலேயும் போட்டுடுறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டது, நம்ம ஒரு அற்புதமான விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதற்கு பிறகு இந்த மகான் அவருடைய கண்ணிலே படவில்லையாம். அவர் ஜீவசமாதியான பிறகு மறுபடியும் சமாதிக்கு தான் சென்று இவரால் தரிசனம் செய்ய முடிந்தது. இந்த ஒரு அதாவது மகான் வந்து பார்த்தோன்னா எளிதாக யார் கண்ணிலையும் படமாட்டார். அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு என்ன வேலை வேண்டுமோ அந்த வேலையை செய்து கொடுத்து அவர்களை அனுகிரகம் செய்து விடுவார். வேடசந்தூர் பகுதியை சேர்ந்த ஒருத்தர் அடியார் இருந்தார். அவர் மகானோட தீவிர பக்தர். அவருடைய தங்கை கணவருக்கு குடிப்பழக்கத்தால் என்ன ஆட்டு உடல் ரொம்ப சீர்கிட்டு போய் மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு வந்துவிட்டது. என்ன நடந்தாலும் அவருக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நிலையில் நான் இந்த மிருத்யுஞ்சயமூர்த்தி போய் அவரை காப்பாற்றுறார். எப்படின்னா, அந்த வேடசந்தூர் அடியார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சுவாமிகளுடைய விபூதியை பூசி என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னா ஒரு மந்திரத்தை சொல்லி வேண்டிக் கொள்கிறார். அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீ நடை சித்தர் பாலானந்த சுவாமிகளே போற்றி அப்படின்னு சொல்லி அந்த விபூதியை பூசி கொண்டு வரார். அப்படி பூசிண்டே வர 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 நாட்களாக அந்த மனிதர் பரிபூர்ணமாக குணமடைந்தார். ஒரு முறை சுவாமிகளுக்கு வழிபோக்கர் ஒருவர் அசைவ உணவு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை, விபரீதமான ஆசை வந்து அசைவ உணவு கொடுத்துடுறார். சுவாமியும் வந்துட்டு அவரோட சேர்ந்து அந்த அசைவ உணவை பிரிக்கிறார். பிரிக்கும் பொழுது
சுவாமிகளோட பொட்டலத்திலேருந்து சாம்பார் சாதத்துலேருந்து வரக்கூடிய என்ன மனமோ அது வரது இவரால் புரிஞ்சிக்க முடியுது. இவர் சொல்கிறார், நீ அசைவம் தானே சாப்பிட்ற, எலும்பு எதுக்கு விட்டு வைக்கிற, அதை கடி, அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்கிறார். அந்த எலும்பை அந்த பிரியாணிலேருந்து அந்த மகானுக்கு கொடுத்தது சாம்பார் சாதகமாக மாறிவிட்டது. இந்த மனிதருடைய அந்த பிரியாணி பொட்டலம் பிரியாணியாகத்தான் இருந்தாலும் அந்த எலும்பை அவர் கடிக்கும் பொழுது அந்த எலும்பு சுவை கொடுக்காமல் முருங்கைக்காயின் சுவை கொடுத்ததாம். அப்பொழுதுதான் அவருடைய அந்த பிரியாணியும் மகான் சாம்பார் சாதமாக மாற்றிவிட்டார் அப்படின்னு அவருக்கு தெரிந்து அவரோட செயலுக்கு வருத்தம் தெரிவித்து இனிமே அசைவ உணவை நான் தொடமாட்டேன் சுவாமி அப்படின்னு அவருக்கு சத்தியம் செய்து அவர் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஒழுக ஆரம்பித்தார். அப்படிங்கிறதும் இந்த மகான் செய்த இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த அடியார்கள் அங்கே சுவாமிகளோட ரொம்ப தீவிர பக்தராக இருந்தார். அவருக்கு சுவாமிகளோட கருணையினால் பல நன்மைகள் இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் சுவாமிகளை காண முடியாமல் தவிர்த்திருக்கார். அப்போது அந்த சமயத்தில் அவர் எங்கே போயிருக்கார் அப்படின்னா வெள்ளியங்கிரி யாத்திரையை மேற்கொள்கிறார். வெள்ளியங்கிரியில் போயிட்டு அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் சிவபெருமானை தரிசனம் பண்ணலான்னு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு மகானோட நினைவு வந்து கொண்டே இருக்குது. அந்த ஒரு மலையோட முகட்டில் அந்த 7 மலைகள் தாண்டி அந்த ஈசனை தரிசிக்க வேண்டிய அந்த அற்புதமான க்ஷணத்தில் இந்த மகான் விஸ்வரூப தரிசன காட்சி கொடுத்துருக்காராம் அந்த பக்தருக்கு, அந்த திண்டுக்கலை சேர்ந்த அந்த பக்தருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்குறது என்னென்னா ரொம்பவும் வியப்பத்திற்குரிய அற்புதம் என்ன அப்படின்னா சேலத்தை சேர்ந்த ஒரு பக்தர். அவருக்கு பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்திருக்கு. எப்போ இந்த மகானை பார்த்தாலும் எனக்கு இந்த மாதிரி பொருளாதாரம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு பண கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவரோட மன கஷ்டத்தை சுவாமிகள் வெளிப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருப்பாராம். சுவாமிகள் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும் பொழுது கையில் கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து அப்படியே கொடுப்பாராம். இந்த மண்ணை அந்த மனிதர் ஒரு பெரிய பிரசாதமாக கருதி அந்த மண்ணை அவரோட வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுன்னு வரார். இந்த மாதிரி 21 முறை இவர் மண்ணு கொடுத்துட்டே வரார். 22வது முறை என்ன ஆகிறது அப்படின்னால் மறுபடியும் வரார் இந்த மகான் கிட்டக்கு, எனக்கு இந்த மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பணக்கவலை ரொம்ப அதிகமாக இருக்குது, பணம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த மகான் என்ன பண்ணுறாருனால் அந்த முறை மண் கொடுக்கவில்லை, தானியங்களை கொடுத்து ஆசீர்வதித்து விடுறார். இவரும் அந்த தானியங்களை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிறார். அதற்கு பிறகு கொஞ்ச நாட்களிலேயே அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாரம்பரிய சொத்து அவருக்கு கிடைத்தது. அந்த தோட்டங்கள் எல்லாம் கிடைத்து அவரோட வாழ்க்கை மிகவும் செழிப்பானது. அப்படிங்கிறது இந்த சுவாமிகள் செய்த இன்னொரு அற்புதம். இந்த சுவாமிகள் கிட்டக்க நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா அக்கல்கோட் மகாராஜ் கூட பார்த்துருக்கோம். ஒரு மனிதர் போயிட்டு எனக்கு ரொம்ப பண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது சுவாமிகள் என்ன பண்ணுவாருன்னா சுடுகாட்டில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பார். சுடுகாட்டில் உட்காந்துருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு யாருடையோ எலும்பு ஏதோ எரிஞ்சிருக்கும், அதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவார். அவர் சுவாமி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த எலும்பெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சுவாமி நம்பிக்கையினால அந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு சின்ன பையில் வச்சுன்னு அப்படி நடந்து போகும்பொழுது அந்த எலும்பு பை கணக்க ஆரம்பிச்சுதாம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் போய் அதற்கு பதிலாக அங்கே தங்க கட்டிகள் மின்னியது. அப்படிங்கிறது அக்கல்கோட் சுவாமி செய்த விஷயம். அதாவது மகான்கள் கையால் நமக்கு மண் கிடைத்தாலும் எது கிடைத்தாலுமே அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அமிர்தம், பெரிய பாக்கியம், எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இல்லை. அது மிகவும் அரிதானவர்களுக்கே இந்த சித்தர்களை நாடுவதற்கான ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுப்பான். அதனாலே தான் அவன் அருளாலே அவன் தாழ்ந்து மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் சொல்லியிருக்கார். இந்த மகானோட ஜீவசமாதி நிகழ்வு நடக்க போகிறது அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் இன்னொரு அற்புதத்தையும் பண்ணுறார். சூஷ்மமாக போய் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மகான்கள், அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நவபாஷான முருகப்பெருமானை போகநாதர் செய்த அற்புதமான க்ஷேத்திரம் தான் பழனியம்பதி. அந்த க்ஷேத்திரத்தை சுற்றி எவ்வளவோ சித்தர்கள் மகான்கள் இன்றைக்கும் உலாவி கொண்டு தான் இருக்கிறார்கள். கன்னிவாடி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் போகர் அந்த மருந்து அரைச்ச இடமெல்லாம் கூட நீங்கள் நம்மளால் போனால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே அன்னை வாலை மனோன்மணியை இவர் பூஜை செய்த இடத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் அந்த பிரதேசத்தில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய 300 மகான்களுக்கும் இவர் அழைப்பு கொடுக்குறார். எதற்குனா இவருடைய ஜீவசமாதிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. இந்த மகான் ஜீவசமாதி அடைந்த பிறகு இவருடைய உடல் அப்படியே இருந்துதான், இது கெடவே இல்லை. ஜீவசமாதி வைக்கும் பொழுது அந்த வெண்கழுத்து தங்கமான நிறம் காமிச்சு கொண்டு அற்புதமான அந்த கருட பகவான் பிரத்யட்சமாக வட்டமிட்டாராம் இந்த சுவாமிகளோட ஜீவசமாதியில். ஆங்கில வருடம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 28வது நாள் செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி ரோஹிணி நட்சத்திரத்தில் விருப்பாட்சி அருகில் இருக்கக்கூடிய ரயில்வே கேட் பகுதியில் உள்ள குடிலில் சுவாமிகளோட ஜீவசமாதி ஒடுக்கம் அமையப்படுறது. டிசம்பர் 14 கார்த்திகை மாதம் 29வது நாள் மாலை 5 மணி அளவில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா மண்டபம் புதூர் சிவன் கோயில் அருகில் உள்ளக்கூடிய கொல்லனூர் தவத்திரு ஸ்ரீ நாகமணிகண்டன் சுவாமிகளோட குடும்பத்தார் அவர்கள் பராமரித்து வரக்கூடிய தோட்ட வளாகத்தில் சுவாமிகளோட சூஷ்ம உத்தரவுப்படி அமைந்துள்ள ஸ்ரீ ஞானசித்தர் பிருந்தாவனத்தில் பிரம்மஸ்ரீ பாலானந்த சுவாமிகளோட ஜீவசமாதி பிரதிஷ்டை அங்கு அற்புதமாக நடந்தது சுவாமிகளோட அருள் கடாட்சத்தால்.
இங்கே சுவாமிகள் இன்றைக்கும் சாநித்தியத்துடன் உலாவிக் கொண்டு வந்து தான் இருக்கார். இவர்களை நம்பி போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா வித நல்லதும் செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் பல பல நன்மைகளை செய்து நம்ம வாழ்க்கையை செழிப்பாக வைப்பதற்காக இந்த மகான் நமக்கு நல்லதே நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அங்கே அந்த திண்டுக்கல்ல காத்து கொண்டு தான் இருக்கார். அவரை நோக்கி நாம் சென்றோம் அப்படின்னு சொன்னால் நம் கர்மவினை நிச்சயமாக ஒழியும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் நடை சித்தர் ஸ்ரீ பாலானந்த சுவாமிகளின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.